கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் என்னை ஏவினபடினால் இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விலக்கு அணைந்து போகும். அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லைங்க, துன்மார்க்கனுடைய விலக்கு அணைந்து போகும். ஸோ முடிவு, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பிரசங்கி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அந்த காரியத்துடைய முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய முடிவு அங்கே விளங்கும். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்கிற வாழ்க்கையில் அந்த மனுஷனுடைய முடிக்க போகிற அந்த ஓட்டத்தின் முடிவு முக்கியம். ஒரு ஓட்டத்தை நம்ம ஆரம்பிக்கிறது விஷயம் இல்லைங்க, அந்த ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடி முடிக்க போகிறோம் என்பது மிக 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 பிரதானம். ஓட்டப்பந்தயத்தில் அநேகர் ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிவு வரைக்கும் யார் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்படி தான் நம்மளோட வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையோடைய முடிவு ரொம்ப முக்கியமானது. இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி முடிக்க போகிறோம்? பரிசுத்த வேதாகமத்தில் இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்ல முடிவு இல்லை. பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விலக்கு அணைந்து போகும். இந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது இந்த துன்மார்க்கர் யார், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் தியானிக்கும்போது சங்கீதம் எழுதின புஸ்தகம் 70ஆம் சங்கீதத்தில் அந்த துன்மார்க்கரை குறித்து தேவன் அநேக காரியங்களை எனக்கு காட்டினார். பரிசுத்த வேதாகமத்தை நான் படிக்கிறேன், கேளுங்க. துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மரண பரியந்தம் அவங்களுக்கு எடுக்கல் இல்லை, மரண பரியந்தம் அவங்களுக்கு இடுக்கனே இல்லை. துன்மார்க்கர் எப்படி இருப்பாங்க, மரண பரியந்தம் இடுக்கன் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக, அவரோட பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்குமா. ஸோ துன்மார்க்கனுக்கு மரண பரியந்தம் இடுக்கன் இல்லை, அவனோட பலன் உறுதியாக இருக்கும். நரற்பாடுமாக அந்த பிரச்சனையிலலாம் அவங்க அகப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவங்களுக்கு பலம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. இது எல்லாம் இருந்தும் அவரோட வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்கிறது. ஆகையினால் அந்த துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் மனம் போன போக்கில் அல்லது துன்மார்க்கமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். வாழ்க்கையை சற்று நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த வாழ்க்கையில் தெய்வத்துக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? ஒருவேளை என்னை யார் கேட்க முடியும், என்கிட்ட அதிகாரம் இருக்கிறது, என்கிட்ட செல்வாக்கு இருக்கிறது, என்கிட்ட பணபலம் இருக்குது, படபலம் இருக்குது அப்படின்னு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துணிகரமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. துன்மார்க்கனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு அதே சங்கீதத்தில் 73ஆம் சங்கீதத்தோடு நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாகவே நீர் அவர்களை, 73ஆம் சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் படிக்கிறேன், கேளுங்க. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். ஒரு மனுஷன் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டு இருந்தால் அவனோட வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போனிருக்காமே தெரியும், ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ரொம்ப வசதியாக, ரொம்ப எல்லாமே ஆரோக்கியமாக, எல்லாமே கைக்கூடி வந்து நல்லா இருக்க மாதிரி தாங்க தெரியும். ஆனால் அந்த ஓட்டத்தோடைய முடிவு திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். அது நல்ல முடிவாக இருக்காது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஸோ அவங்களை நிச்சயமாக நீர் அவர்களை சறுக்கலான இடத்தில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். திடீர்னு சடுதியான ஆபத்து. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிபர்களே, இந்த காரியத்தை பேசும்பொழுது நான் மிகவும் ஒரு பயத்தோடு பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இடைபடட்டும். உங்களை எச்சரிப்பதற்காக சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லைங்க. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தெய்வத்துக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, எல்லா தீமையான வழிகளுக்கும் விலகி நீங்கள் வாழும்பொழுது உங்களோட வாழ்க்கை அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா இப்படி தான் வாழ்வேன் நீங்கள் மனம் போன போக்கில் அல்லது துன்மார்க்கமாய் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல முடிவு இல்லை. நீங்கள் எழுதி வச்சுங்க. சங்கீத புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய
மயிருள்ள உச்சந்தலையை கத்தர் உடைப்பார். தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையை கத்தர் உடைப்பார். நீங்கள் உங்கள் அக்கிரமங்களில் எச்சரித்தும் பல முறை நீங்கள் வார்ன் பண்ணியும் நீங்கள் திருப்பி திருப்பி துணிந்து ஒரு துணிகரமான உங்கள் பாவங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துணிகரமாக வாழ்வீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுடைய முடிவு அது நல் முடிவாக இருக்காது. எனவே அன்பு சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, ஒரு நிமிஷம் நீங்கள் ஓடுற அந்த ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள், எப்படி ஓடின்னு இருக்கணும், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா, கர்த்தரை அறிந்தும் துணிகரமாக பாவத்தில் வாழ்கிறீர்களா? நம்மளை யார் கேட்க முடியும், என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையை கொஞ்சம் நிதானிங்க. கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லைங்க. ஓடுற இந்த ஓட்டம் நல்லாவே முடிக்கணுங்க, நல்லபடியாக ஓடி முடிக்கணும். உங்களோட வாழ்க்கையோடைய முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு வேளை நல்லா உங்கள் வாழ்க்கையை ஓடி முடிக்கலைன்னா நீங்கள் வாழ்ந்ததோடைய அர்த்தம் என்ன இருக்குது? அன்பு நண்பர்களே, சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை கர்த்தர் உங்களை எச்சரிப்பார் என்றால் இந்த எச்சரிப்புக்கு உங்களை செவியை சாயுங்கள். வாழ்க்கையை கர்த்தருக்கு எடுத்துருங்க. ஒருவேளை இது கேட்குற நீங்கள், பிரதர், என்னோடய வாழ்க்கையில் நான் துணிகரமாக வாழ்ந்துன்னு இருக்கேன், துன்மார்க்கமாக இருக்கேன், நான் இப்போ என்ன செய்யணும்? பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவன். இந்த நேரத்தில் இந்த எச்சரிப்பை கேட்டு உங்கள் வாழ்க்கையை மனந்திறங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நான் துணிகரமாக நடந்துட்டேன், மீறி நடந்துட்டேன், பலமுறை எச்சரிக்கப்பட்டு திருப்பி பாவத்திலே நான் துணிகரமாக வாழ்ந்துன்னு இருக்கிறேன், என்னை மன்னிங்க அப்படின்னு நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுங்க. கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடுங்க. விட்டு விடுங்களே இறக்க பெறுவீங்க. இந்த வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை தருவார், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருவார், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தருவார். பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல. அதுதான் இயேசு கிறிஸ்து. அதற்காக தான் இயேசு என்ற பெயரில் தேவன் பூமியில் வந்தார். பாவமறியாத அந்த பரிசுத்தமான தெய்வம் நம்ம எல்லாருக்காகவும் சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார். நீங்களும் நானும் பெற வேண்டிய அந்த தண்டனையை அவர் சிலுவையில் சுமந்தார். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வாழ்க்கையை நீங்கள் ஏன் பரிதாபமாக முடிக்கணும்? உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏன் ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு முடிக்கணும்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நான் உங்ககிட்ட தரேன், இந்த பாவத்தை மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து உங்களை வழிகளெல்லாம் சீர் பண்ணுங்கள், சரி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை மன்னிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருவார், ஒரு சமாதானத்தை தருவார். பாவத்திலிருந்து ஒரு வேளை, பிரதர், நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், என்னால் இந்த பாவத்தை விட்டுட்டு வெளியே வர முடியாது, நான் என்ன செய்கிறது? பரிசுத்த வேதாகமம் சொல்லுவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் உங்களை அவர் விடுவிப்பார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா, இயேசுவே, என்னோடய பாவங்களை மன்னிங்க, நான் அந்த பாவத்திலேருந்து வெளிவரணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கர்த்தர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, எச்சரிப்புக்கு உங்கள் வாழ்க்கையை செவி சாயுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.